பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய என் அருமை சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாங்கள் முஸ்லீம்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் முஸ்லீம் என்ற பெயரில் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் எம்மில் பலருடைய இஸ்லாம் மீண்டும் ஒரு முறை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஏனென்றால் இஸ்லாம் என்று சொன்னாலே சகலரும் நினைக்கிறார்கள், நாம் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம், நாம் முஸ்லீமாக வாழ்கிறோம், எனவே நாளை மறுமையில் சொர்க்கம் சென்று விடலாம் என்ற ஓர் தவறான சிந்தனையோடு எம்மில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய என் அருமை சகோதரர்களே, இஸ்லாம் என்பது வெறுமனே பெயரளவிலே நாம் முஸ்லீம் என்ற பெயரில் இந்த உலகத்திலே வாழ்வது என்பது இஸ்லாம் கிடையாது. மாறாக எம்மிடத்திலே தௌஹீத் என்ற அந்த சிந்தனை இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹு தாலா திருமறையிலே சொல்கிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹு தாலா தனக்கு இணை வைப்பதை ஒருபோதுமே மன்னிக்கவே மாட்டான். ஆனால் ஒரு மனிதன் இணை வைப்பை தவிர வேறு எந்த ஒரு தவறை செய்தாலும் இறைவன் அவனை மன்னித்து விடுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் ஒரு அடியான் இறைவனை சந்திக்கிற நேரத்திலே அவன் இந்த உலகத்தில் செய்த தவறுகள் வானத்தை நிரப்புகிற அளவுக்கு ரொம்ப அதிகமாக தவறு செய்திருக்கிறான். ஆனால் அவன் செய்யாத ஒரே ஒரு தவறு ஷிர்க் என்ற அந்த தவறை செய்யவில்லை. அதனால் அல்லாஹு தாலா அவனுடைய சகல பாவங்களையும் மன்னித்து இணை வைக்காத ஒரே காரணத்தினால் சொர்க்கத்துக்கு அனுப்பி விடுகிறான் என்ற நற்செய்தியை அல்லாஹு தாலா சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பிரயாணத்திலே இருக்கிற நேரத்திலே கேட்கிறார்கள், யா முஆத் அத்தத்ரி மா ஹக்குல்லாஹி அலல் இபாத் வ மா ஹக்குல் இபாதி அலல்லாஹ். கேட்கிறார்கள், முஆதே, அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை எது, அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை எது என்பதை உமக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள். அப்போது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வும் அவனுடைய தூதருமே நன்கு அறிவார்கள் என்று சொல்கிறார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை, அவனை இந்த உலகத்திலே அவனை மாத்திரம் வணங்க வேண்டும், அவனுக்கு இணை வைக்க கூடாது. அதே நேரத்திலே இறைவன் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்று கேட்டால், அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை சரியாக பரிபூர்ணமாக நிறைவேற்றுகிற போது அந்த அடியார்களை அல்லாஹு தாலா மன்னித்து அவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவதுதான் இறைவன் மனிதர்களுக்கு செய்கின்ற கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் முஸ்லிமாக வாழ்கிறோம் என்ற பெயரிலே இணை வைப்பவர்களாக வாழ்ந்துவிட்டு அதோடு சேர்த்து பல தவறுகளையும் செய்கிற நேரத்திலே அல்லாஹு தாலா இணை வைப்பு என்ற அந்த தவறை செய்யும் போது நிச்சயமாக எம்மை மன்னிக்க மாட்டான், நரகத்தை எம் மீது கடமையாக்கி விடுகிறான் என்ற செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் தவறு செய்வதென்பது அல்லாஹுடைய பார்வையிலே ஒரு பெரிய ஒரு விடயமாகவே கிடையாது. ஏனென்றால் அல்லாஹு தாலா இந்த வானம் பூமியை நிரப்புகிற அளவுக்கு தவறு செய்தாலும் அதை மன்னித்து விடுகிறான். எனவே நாங்கள் தவறு செய்யக்கூடியவர்கள், தவறு செய்கிற இயல்பை உடையவர்கள். ஆனால் அல்லாஹுக்கு செய்கின்ற அந்த ஷிர்க்கை மாத்திரம் செய்து விடாமல் இறையச்சம் உள்ளவர்களாக, அல்லாஹுவை ஒரே இறைவனாக ஏற்றுக்கொண்ட அடியார்களாக நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.